ஆண்டி ஆண்டி. மாமா ராகினி, எப்படிமா இருக்க? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கேன் ஆண்டி. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க. அக்காவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அக்கா வீட்டுல இல்லையா ஆண்டி? வீட்டுல தாமா இருக்கா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, அதனால கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க சொன்னேன். தூங்கிட்டா போல. சரிம்மா, நீ உட்காரு. சரிங்க ஆண்டி. கண்மணி, கண்மணி. சொல்லுங்கம்மா. இங்க இப்ப ராகினி வந்திருக்காமா? ஹாய் ராகினி, எப்ப வந்த? ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, இப்பதான் வந்தேன். எங்க பள்ளியில சாலிட் வேஸ்ட் ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அதுல பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டினா இருக்கு. அதுல நான் கட்டுரை போட்டியில கலந்துருக்கேன். உங்களுக்கு அதை பத்தி நிறைய தெரியும் சொல்லி தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன்க்கா. ஓ அப்படியாம்மா, சரிம்மா. நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். எல்லாரும் ஒன்னா பருகிக்கிட்டே உட்காந்து குடிச்சுக்கிட்டு பேசலாம், சரிங்களா? சரிங்க ஆண்டி. அக்கா, உங்க வீட்டுல என்ன 2 குப்பை தொட்டி வச்சிருக்காங்க? அதுவா, ஒண்ணு மக்கும் குப்பை, இன்னொன்னு மக்காத குப்பை. ஏன் 2த்தையும் எடுத்து ஒன்னாவே போட வேண்டியதானே? கூடாது ராகினி, அப்படி செய்யக்கூடாது. இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க எல்லாரும். பேப்பர்கள், காய்கறி கழிவுகள், நெஞ்சிய உணவுப் பொருட்கள் இதெல்லாம் மக்கும் குப்பை. இதனால நம்ம பூமிக்கும் அதுல வாழ்ற உயிரினத்துக்கும் பெரிய அளவுல எந்த பாதிப்பும் இல்லை. அப்ப மக்காத குப்பை என்னதான் பாதிப்புன்னு சொல்றீங்களா? தெரிஞ்சோ தெரியாமலோ திடக்கழிவு மேலாண்மைக்கு வந்துட்டீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிளாஸ்டிக் குப்பைகள், எழுதி முடிச்சுட்டு தூக்கி வீசி எறியப்படும் பால் பாயிண்ட் பேனாக்கள், பால் பாக்கெட்டுகள் இவெல்லாம் மக்காத குப்பைகள். ஒரு மெல்லிய நெகிழி, அதாவது ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக் மக்குவதற்கு 100 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. உனக்கு தெரியுமா? இந்த மருத்துவ முறை முன்னேறி இருக்கிற இந்த காலத்திலே மனிதனோட சராசரி ஆயுளே 50லிருந்து 60க்குள்ளதான். அதுக்குள்ள சக்கரை நோய், இதய கோளாறுன்னு வந்து போயிடுறாங்க. கசக்கி எறியும் நெகிழிக்கு இவ்வளவு இருக்கலாமா? பயங்கரமா இருக்கே. இதுக்கே பயந்துட்டா எப்படி? மக்கும் குப்பை, மக்காத குப்பை, மின்சாதன கழிவு, திடக்கழிவுல 3 இருக்குல்ல. மின்சார கழிவா? அப்படின்னா என்ன? போன வாரம் பழைய டிவி உங்க வீட்டுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு புது டிவி வாங்கணும்னு சொல்லி ஒத்த காலில நின்னியே, ஞாபகம் இருக்கா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் ஆண்டி? சீர்படுத்தி கையாள வேண்டிய டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, செல்போன்கள் இவை அனைத்திலும் ஈயம் என்ற ரசாயன பொருள் இருக்குது. அதை திறந்த வெளியில் எரிக்கிறதுனால பயங்கரமான நோய்கள் வந்து நம்ம சுற்றுச்சூழலை பாதிக்குது. உணவை நெகிழியில் போட்டு தூக்கி எறிவதால் அதை கால்நடைகள் உண்டு மூச்சடைப்பு ஏற்பட்டு உயிரிழக்கின்றன. இது யாரோ நம்ம இந்த நாட்டுல இப்படி அசுர வேகத்துல குப்பை இப்படி சேர்ந்தா நம்ம நாடு குப்பை மேடா ஆயிடும் போலக்குதே. இதற்கு முதல் காரணம் நகரமயமாதல். கிராமங்கள் முன்னேற்றம் என்ற பெயரில் அதன் இயற்கை தன்மை இழத்தல், சமீபத்திய தொழில்நுட்பத்திற்கு விரைவாக மாறுதல், ஒரே குறிப்பிட்ட இடத்தில் அதிக மக்கள் தொகை பெருத்தல், இதை போன்ற காரணங்கள் தான் திடக்கழிவு பெருகுவதற்கு காரணமாகின்றது. அது மட்டும் இல்ல, சுமார் இந்தியாவில் மட்டும் 62 மில்லியன் டன் கழிவுகளை இந்தியா உற்பத்தி செய்து, அது மட்டும் இல்லாமல் சுமார் 3 மில்லியன் டன் மின்னணு கழிவுகளை உற்பத்தி செய்யும் உலகின் 3வது பெரிய நாடாக உள்ளது இந்தியா. இது யாருக்கா உற்பத்தி செய்றாங்க? இது யாருக்கா க்ளீன் பண்றாங்க? இதுக்கு தனியா அமைப்புலாம் யாருமே இல்லை. இதுக்கு வந்து தினசரி கழிவு சேகரிப்பவர், அப்புறம் குப்பை சேகரிப்பவர், இவங்க தான் இதை வந்துட்டு க்ளீன் பண்றாங்க. இதுல வேலை செய்யறவங்களுக்கு கையுறையோ கண்ணாடியோ அல்லது பாதுகாப்பு உபகரணங்களோ வழங்கப்படுவதில்லை. இதனால தொற்று நோய்கள் பரவுகின்றன. இது அரசு என்னதான் பண்ணுது? இதுக்கு நச்சு நோய்கள் முறையாக அகற்றுவதற்கு மனித மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பிற்கு அடிப்படையானது. இதனால அரசு விழிப்புணர்வு, முன்முயற்சிகள், புதுமைகள், நிதி மற்றும் மக்களின் ஒத்துழைப்பு இவை அனைத்தும் அவசியமாகின்றது. இதுக்கு நம்ம என்னதான் பண்ணலாம்? நம்ம வீட்டில் மாடி தோட்டம் அமைத்து அல்லது நம்ம வீட்டில் இருக்கும் இடங்களில் தோட்டம் அமைத்து அவற்றுக்கு தேவையான உரங்களை நம் வீட்டில் சேரும் காய்கறி குப்பைகளை வைத்து பயன்படுத்தலாம். அதுபோல் எந்த கடைக்கு சென்றாலும் பையோ அல்லது பாத்திரமோ எடுத்து சென்றால் நெகிழியின் பயன்பாட்டை தடுக்கலாம். அடிக்கடி மின்சார பொருட்களை மாற்றாமல் அதை சீர் செய்து பயன்படுத்த வேண்டும். தரமுள்ள மின்சாதன பொருட்களை பயன்படுத்தினால் அதை அடிக்கடி மாற்ற வேண்டிய தேவையும் இல்லை. பணமும் மிச்சமாகும், குப்பையும் சேராது. ரொம்ப நன்றிக்கா. நான் எங்க ஸ்கூல்ல நடக்கிற கட்டுரை போட்டியில நல்லா எழுதி நான் தான் பரிசு
பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். சரிக்கா, டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் ஆண்டி. பத்திரமா போயிட்டு வாங்க.